கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 4வது வசனம். என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். கர்த்தர் தம்முடைய பிரமாணத்தை நம்முடைய ஜனங்களுக்கு வெளிச்சமாக ஸ்தாபித்து நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருப்போம். ஒவ்வொரு நாளும் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ ஆண்டவரிடத்தில் கிருபையை பெற்றுக்கொள்வோம். ரோமர் 7:23 படி மனத்தின் பிரமாணத்தை நிறைவேற்றாதபடி நம்மை காத்துக்கொள்வோம். பாவ பிரமாணங்களுக்கு விலகி ஓடுவோம். ரோமர் 8:2 கூறியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தின்படி நடப்போம். கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறபடியால் அவர் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு ஆண்டவரை பிரியப்படுத்தி அவருக்காகவே வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. ஜெபிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஐயா. உம்முடைய ஜனமாய் என்றும் வாழ கிருபைதாரும். உமக்கு செவி கொடுத்து வாழ கிருபைதாங்க. உம்முடைய வாக்கை ஒவ்வொரு நாளும் பின்பற்ற கிருபைதாங்க. உடைய வேதத்தில் உள்ள வசனங்களுக்கு செவி கொடுக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் வைக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஜீவிக்க கிருபைதாங்க. உடைய பிரமாணத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரமாணத்தின்படி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை கிருபை தரும்படியாய் கெஞ்சுகிறோம். நீரே எங்கள் வெளிச்சமாய் இருக்கிறபடியால் நன்றி. வெளிச்சத்தின் பிள்ளையாய் நாங்கள் வாழ கிருபை தாரோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.